நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருப்பாரு. அவர் தான் அதில் சீஃப் செஃப்பும் கூட. நம்ம ஹீரோயின் ஆக்சுவலாக அப்பா அம்மா இல்லாத அனாதை. அவங்க வேற ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் இவளோட ஏழ்மையை யூஸ் பண்ணி இவளை திருட்டு தொழிலுக்காக யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஒரு நாள் நம்ம ஹீரோயினுக்கு செம பசி ஆயிரும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோ நடத்துகிற ஹோட்டலுக்குள்ளே போய் உட்காந்து சாப்பிட்ருவா. ஆனால் கொடுக்கறதுக்கு பணம் இருக்காது. அதனால ஹீரோ கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக விக்கல் வந்த மாதிரி நடிப்பா. ஹீரோ கண்டுபிடிச்சிருவான். ஆனால் எப்படியோ ஹீரோ கிட்டேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுவான். ஒரு நாள் ரோட்டில் நம்ம ஹீரோயினும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்க்குறான். அப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் இவளை ரொம்ப ஹராஸ் பண்ணுற மாதிரி உனக்கு தெரியும் நம்ம ஹீரோவுக்கு. உடனே அந்த இடத்துக்கு போய் ஹீரோயினை காப்பாற்றிடுறான். ஆனால் அவன் என்ன பண்ணிடுவான், அந்த பாய் ஃப்ரெண்டு டக்குன்னு ஹீரோவோட முகத்துலேயே ஒரு குத்து விட்டுருவான். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, அந்த பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக தாங்கிட்ட பாய் ஃப்ரெண்டுக்கு தப்பாக நடக்கிற மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு ஹீரோவையும் கூட்டிகிட்டு ஓடி வந்துடுவா. அங்கே வந்ததும் ஹீரோவுக்கு ஓரளவு புரியுது இவ யார், அவன்கிட்ட மாட்டிருக்கிற விஷயம். இவளை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணி அவளை அங்கேயே வேலை செய்ய சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஹீரோ ஒரு அதட்டி என்னோட கிச்சனில் எஸ் செஃப் மட்டும்தான் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி வேலை செய்ய வைக்கிறான். அவள் பசியில் இருக்கா, அவளுக்கு சமைச்சு போடுறான். அவளுக்கு சமைக்கிறது எப்படின்னு சொல்லித்தரான். அப்படியே அவங்களோட பாண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லாமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு அன்பு உருவாகுது. ஒரு நாள் இவங்க 2 பேரும் கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும்போது வெளியிலேருந்து யாரோ கூப்பிட்றதா இன்னொரு செஃப் சொல்கிறாரு. போய் பார்த்தா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு தான். அங்கேருந்து இவளை பார்த்ததும் அவனுக்கு சமகாண்டாயிருது. எப்படியாவது இவளை பழி வாங்கணுங்கிறதுக்காக ஹோட்டலில் கத்தி அராஜகம் பண்ணுறான். நம்ம செஃப்பு ஒரே அடியாக அடித்து நீ வெளியில் கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதுக்குள்ளேயே அங்கே இருக்கிறவங்கலாம் இந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறது தான் உண்மை நினச்சி இந்த ஹோட்டல் ரொம்ப மோசமானதுன்னு நினச்சி சாப்பிட்றதுக்கே யோசிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறா, என்னால் யார் வாழ்க்கையும் பாதிக்கப்பட வேணாம், நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறா. நம்ம ஹீரோவும் ஒன்றும் சொல்லாமையே நிற்கிறான். இவள் வெளியில் போய் நிற்கும்போது அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இவளை தாக்க முயற்சி பண்ணுறான். அந்த நேரம் டக்குன்னு நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகிறாரு. அவனை போட்டு ஒரே அடி மயக்கம் மட்டும் சுருண்டு விழுந்துருவான். ஹீரோயின் கிட்ட கேட்பான், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு. அதுக்கு அவ்வளோ அழகாக சொல்லுவா எஸ் செஃப் அப்படின்னு. இவ்வளோ அழகாக ஒரு லவ் ஸ்டோரியை முடிச்சிருப்பாங்க. கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.